வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வுக்கு தலைமை ஏற்றிருக்கும் சங்கத்துடைய தலைவர் சகோதரர் குருபூர் தாஜு அவர்களே, தான் அவருக்கு உற்சாகம் வரும். கைத்தட்டல் மட்டும் அங்கேயும் பண்ணவே கூடாது. கவிஞர் வாலி சொல்லியிருப்பார், ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் சேர்க்குவிருப்பான். ஆக மேடைகளில் பேசுபவர்களும் களத்திலே பணியாற்றுபவர்களும் அதை எதிர்பார்த்து காத்தில்லாவிட்டாலும் நாம் அவர்களுக்கு அந்த உற்சாகத்தை தர வேண்டும். அந்த உற்சாகத்தை சரியாக செய்வதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துள்ளேன். டிஎன்எஸ் அமைப்புடைய ஆலோசனை குழு உறுப்பினர்கள் முகமது ஹனீஃபா அவர்களே, ஷேக் அப்துல்லா அவர்களே, ஆரிஃப் அவர்களே, சபீர் அவர்களே, அப்துல் அஜீஸ் அவர்களே, சையது சமீருல்லா, பாலா, சமீர்கா, அப்பாஸ், மாஸ் இஸ்மாயில், ஜான் தாமஸ், அப்துல் காதர், ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகளே, செயல்வீரர்களே, எனக்கு முன்னாலே பேசிவிட்டு சென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழாசிரியர் வாசுகி அவர்களே, சக்திவேல் அண்ணன் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி ஆர்ஜே மிரிண்டா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆளுமைகளே, சான்றோர்களே, திரளாக அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் ஆசியும் அமைதியும் சொல்லுவேன். ஒரு இனிய பொன்மாலை பொழுதில் நோன்பு துறப்பு நிகழ்வை முன்னிட்டு நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த நிகழ்வையும் சிறப்பித்துவிட்டு உரைக்காகவும் காத்திருக்கிறோம். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்பார்கள். இங்கே அது எவ்வாறு கருதப்படுகிறது என்று தெரியவில்லை. ஆனாலும் கத்தாரின் பரபரப்புகளுக்கு மத்தியில உரைகளை கேட்பதற்காகவும் ஒரு தமிழக கூட்டம் காத்து